ஃபைனலா டிடிவி தினகரன் எல்லாத்துக்குமான குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அதாவது டிடிவி தினகரன் தமிழக வெற்றிக் கழகத்தோட கூட்டணி வைக்கப் போகிறார்களா? அப்படிங்கிற தாக்கு தான் கடைசி 2 நாளா வெடித்துக் கொண்டு இருக்கு. இதுக்கான காரணம் டிடிவி தினகரன் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது டிடிவி தினகரன் அவர்கள் திடீர்னு என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே டிடிவி தினகரன் அவர்கள் சொன்ன காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர்செல்வம் அவர்களை மதிக்காம என்டிஏ கூட்டணி இருந்தது. அதனால பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியே வந்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு நிலைமை எனக்கும் வர மாதிரி இருந்துச்சு. அந்த நிலைமை வருவதற்குள்ள நானே வெளியே வருவது தான் அழகு அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் அவர்கள் தானா வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டு அப்புறமா டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல விஜயை பத்தி பேசியிருக்காங்க. விஜய் அவர்கள் பிரம்மாண்டமான ஒரு பெரிய இம்பாக்ட் 2026 சட்டமன்ற தேர்தலில் கொடுப்பாங்க. ஒரு தனி கூட்டணி, அதாவது 3வது கூட்டணி அமைப்பாங்க. ஸோ பெரிய இம்பாக்ட் 2026 கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லிட்டாங்க. ஸோ என்னடா டிடிவி தினகரனே விஜயை பத்தி இவ்வளோ பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை என்டிஏ கூட்டணியிலிருந்து பிரிந்து திமுக பக்கம் போகாம விஜயோட டிடிவி தினகரன் அவர்கள் கூட்டணி வைக்க போகிறார்களா? டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம், சசிகலா இவங்க எல்லாருமே விஜயோட இணைய போகிறார்களா? அப்படிங்கிற தாக்கம் அதிகமாகவே இருந்தது. இது எல்லாத்தையுமே டிடிவி தினகரன் அவர்கள் இன்று நடந்த பிரஸ் மீட்ல முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விஜய் அவர்கள் ஒரு பெரிய நடிகர். ஸோ அவர் ஒரு பெரிய இம்பாக்டை தான் கிரியேட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். மற்றபடி நான் கூட்டணியில் சேர்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லலை. நான் சொன்னதை எல்லா நியூஸ் சேனல்ஸும் நான் கூட்டணி சேர்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் எழுதிட்டு இருக்கீங்க. ஆனால் நான் கூட்டணியை பற்றி எந்த விதமான அறிவிப்பும் நான் கொடுக்கல அப்படிங்கிற விளக்கத்தை டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரன் கிட்ட தமிழக வெற்றி கழகம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட டிடிவி தினகரன் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு செம ஹாப்பியான நியூஸ்.